கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக்கொள்கிறேன். விசேஷமாய் கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10 வசனங்கள் வரை நாம் படித்திருக்கிறோம். இப்பொழுது 11 முதல் 15 வசனங்கள் வரை உள்ள பகுதிகளை படிக்கும்படியாக நாம் கடந்து செல்ல போகிறோம். அந்தியோகியாவில் பவுல் பேதுருவை கடிந்து கொள்ளுதல் என்கிற பாடத்தின் கீழே தான் இன்றைக்கு நாம் வசன பகுதியை படிக்க போகிறோம். சரியாக இதை நீங்கள் கவனித்து பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும்படி கடந்து செல்வோம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன் என்கிற வார்த்தையை பவுல் இங்கே கலாத்தியா நாட்டில் கூடின சபைகளுக்கு அங்கே சொல்லுகிறார். பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது, அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நாம் இப்போது தியானம் செய்வோம். அந்தியோகியா என்கிற ஒரு பகுதியில் கூடின அந்த சபைக்கு பேதுரு வந்தார். முக்கியமாக இந்த நேரத்தில் நாம் முதலாவது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னென்னா, இந்த அந்தியோகியா சபை பல சபைகள் பல இடங்களிலே அங்கே கூடி வந்தாங்க. இப்போ பேதுரு வந்த அல்லது பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்து கொண்டு வந்த அந்த அந்தியோகியா சபையை குறித்து சில நிமிடங்கள் நாம் தியானம் செய்வோம். ஏன்னா அந்தியோகியா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல கூடினதான இந்த சபை இன்றைக்கு கூடுகிற சபைகளுக்கு ஒரு உதாரணமுள்ள சபைன்னு கூட நாம் சொல்லலாம். பல சபைகள் உண்மையாகவே பல நேரங்களில் நமக்கு உதாரணம் உள்ள சபைகளாக இருந்தது. உதாரணமாக ஒரு பெரோயா சபை, தெசலோனிக்கே சபை, அதுபோல் அந்த வரிசையில் இந்த அந்தியோகியா பகுதியில் கூடின சபை என்பது கூட நாம் மறுக்க முடியாத, நம்ம எல்லாருக்கும் ஒரு உதாரணமுள்ள ஒரு சபையாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். உதாரணமாக இந்த அந்தியோகியா எங்கே இருக்கிறது அப்படின்னா, எருசலேமுக்கு மேற்பகுதியில் சீரியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் தான் இந்த அந்தியோகியா என்ற ஒரு பட்டணம். அந்த அந்தியோகியா பட்டணத்தில் சபையானது கூடி வந்தார்கள். இது ஏற்கனவே நாம் கடந்த பாடங்களில் படித்திருக்கிறோம். விசேஷமாக இந்த அந்தியோகியா சபையானது எருசலேமிலிருந்து சென்ற சகோதரர்கள் அங்கே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து அங்கே ஒரு புதிய ஊழியத்தை ஏற்படுத்தினார்கள். பிறகு பர்னபா அந்த சபைக்கு புத்தி சொல்லும்படியாக அங்கே சென்றார். இதை நாம் படித்தோம். அங்கே அவர் சென்று ஊழியம் செய்தார். பிறகு பவுலை அங்கே கூட்டிக் கொண்டு வந்து அங்கே ஊழியம் செய்தார். மிக முக்கியமாக இந்த அந்தியோகியா பகுதியில் கூடின சபையை குறித்து நாம் படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் 26வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து, யார்னா பவுல் பர்னபா, இவர்கள் அங்கே கூடின சபையோடு 1 வருஷ காலமாய் அவர்கள் அந்த சபையோடு கூடி வந்தார்கள். கூடி வந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். எங்கன்னா அந்த அந்தியோகியாவில் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. பிரியமானவர்களே, வேதாகம வரலாற்றில், சபை வரலாற்றில் அந்தியோகியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, அந்தியோகியாவில் கூடின சீஷர்களுக்கு தான் முதலாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற பேர் முதலாக வழங்கப்பட்ட சபை அந்தியோகியா பகுதியில் கூடின சபை தான். வரலாற்றில் எவ்வளோ முக்கியமான ஒரு பங்கை இந்த அந்தியோகியா சபையார் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த சபையிலிருந்து இன்றைக்கு ஆங்காங்கே கூடக்கூடிய சபையாக்கிய நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆமாம், நீங்கள் நான் ஒரு பட்டியல் இங்கே நான் சொல்கிறேன். இந்த அந்தியோகியா சபையானது எப்படியெல்லாம் வளர்ந்திருந்தார்கள், ஒருவேளை நாம் கூடக்கூடிய சபைகளில் இப்படிப்பட்ட வளர்ச்சி இருந்திருக்கிறதா என்பதை நாம் யோசித்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். விசேஷமாக இந்த அந்தியோகியா சபையில் இவர்கள் சபையாக கூடி வந்தார்கள்.
நீங்கள் இதே அப்போஸ்தலர் 11:26 படிக்கலாம். 1 வருஷ காலமாய் அவர்கள் சபையோடு கூடி வந்து, அப்போது 1 வருஷத்துக்கு மேலாக அந்த அந்தியோகியா சபையில் கூடி வந்தார்கள். நான் ஏற்கனவே ஒரு பாடத்தில் சொன்னேன், இன்றைக்கு ஒரே இடத்துல கூடி வரக்கூடாது, வீடுகளில் தான் கூடி வரணும், அதன் பிறகு சபையை கலைச்சிடணுன்ற ஒரு கள்ளோபதேசம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பரிசுத்த வேதவசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஒரு சபையானது எங்கே வேணாலும் கூடலாம், ஆனால் ரெகுலராக அவங்க கூடணும். அவங்க கூடி அந்த சபையின் மூலமாக சில காரியங்களை அவர்கள் செய்யணும். சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. ஒருவேளை அந்த சபையில் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர் வேணால் மாறி போகலாம். வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு பவுலை போல தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து ஒரு புதிய ஊழியங்கள் என்று சொல்லக்கூடியது அங்கே துவங்கலாம். ஆனால் பாருங்கள், ஒரு சபையானது ஒரு இடத்துல அவங்க கூடி வர வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல, ஒரு கட்டடத்துக்குள்ளே தான் அவங்க கூடி வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் கூடி வரணும். ஆனால் ரெகுலராக கூடி வரணும். அங்கே அவர்கள் கூடி வந்து அங்கே சத்தியத்தை அறிவித்து, பிறகு அங்கிருக்கக்கூடிய சிலர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் பல இடத்துல அவர்கள் பிரசங்கிக்கலாம். இதுதான் புதிய ஏற்பாடு கற்றுக் கொடுக்கக்கூடியதான முறை. இன்றைக்கு சிலர் போதிக்கிறதை போல சபையானது கலைத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இல்லை. 1ஆம் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட முறை அங்கே கிடையாது, பிரியமானவர்களே. ஆனால் ஒரு சபையானது கூடி வந்து அவர்கள் ஒழுங்கும் கிரமமாக சில காரியங்களை செய்தார்கள். என்னென்னலாம் செய்தார்கள் என்பதை நாம் படிக்கலாம். ஒரு சபையானது கூடி அவர்கள் பணம் சேகரித்து, சபையாக பணம் சேகரித்து, குறைபாடுகளில் உள்ள மற்றொரு சபைக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். உதாரணமாக நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அதில் 29, 30 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். எங்கே தீர்மானம் பண்ணினார்கள்னா, அந்தியோகியாவில் கூடின சபையிலே தீர்மானம் பண்ணினார்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்கவுங்க வீடுகளிலே மட்டும்தான் சபை கூடணும், சபையாக ரெகுலராக வருஷ கணக்கிலெல்லாம் கூடக்கூடாது, 8 வாரம் இல்லை 16 வாரம் தான் கூடணும் அப்படின்ற ஒரு கள்ள உபதேசம் இன்றைக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமானா இந்த வசனமே அங்கே இருக்க வாய்ப்பே இல்லை. சபையானது ரெகுலராக கூடினாங்க, சபையானது சில தீர்மானங்கள் எடுத்தாங்க, சபையானது ஒற்றுமையாக இருந்து பல தீர்மானங்கள் எடுத்து பணம் சேகரித்து காணிக்கையாக அவர்கள் சேகரித்து அவர்கள் மற்ற சபைக்கு உதவி செய்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வாரத்தின் முதல் நாளில் காணிக்கை சேகரிக்கிறது தவறுன்னு கூட போதிக்கிறான். காணிக்கையும் பலியும் தேவன் விரும்பவில்லை, இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. பிரியமானவர்களே, அந்த காணிக்கை பலி என்பது பலி செலுத்துவது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் தசம பாகம் கவர் காணிக்கைன்னு ஒரு பக்கம் ஏமாற்றுறாங்க, அது தவறு தான். ஆனால் புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி ஒரு சபையானது காணிக்கை சேகரிக்க வேண்டும். காணிக்கை சேகரித்து ஒரு சபையாக பல ஊழியங்களை அவர்கள் செய்யணும். அதில் ஒரு ஊழியம் என்னன்னா, கஷ்டப்படக்கூடிய பலவீனப்படக்கூடிய மற்ற சபைக்கு அவர்கள் உதவி செய்யணும். இவர்கள் அதை செய்தார்கள். யார்னா, அந்தியோகியா பகுதியில் கூடின சபை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பவுல் பர்னபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அந்த தர்ம பணத்தை கொடுத்து அவர்கள் போய் அங்கே எருசலேமில் கூடின சபையாருக்கு அங்கே கொடுக்க சொன்னாங்க. அவங்களும் அதை கொடுத்தாங்க. பாருங்கள் 30வது வசனம். அப்படியே அவர்கள் சேகரித்து, நல்லா கவனிங்க, அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பர் இடத்திற்கு அனுப்பினார்கள். நீங்கள் போய் அவங்க கொடுங்க, மூப்பர் இடத்துல கொடுங்க. ஏன்னா மூப்பர் இடத்துல கொடுக்கும்போது அவங்க அதை சபையாருக்கு ஷேர் பண்ணுவாங்க, அங்கே போய் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதே போல் பவுலும் பர்னபாவும் அந்த ஊழியத்தை செய்து முடித்தார்கள். அன்பானவர்களே, ஒரு சபையானது மற்ற சபைக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு காலகட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து அங்கே சில உதவிகள் சபைக்கு வந்திருக்கலாம், சகோதரர்களுக்கு வந்திருக்கலாம். ஒரு சபையானது எப்பொழுதுமே வெளிநாடுகளிலிருந்து உதவி வாங்கக்கூடிய சபையாகவும் இருக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எவ்வளோ காலம்தான் நாம் மற்றவங்ககிட்டே வாங்கிட்டு இருக்கிறது? இப்போ நாம் கூடுகிற சபை மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வளரணும். எப்போ இந்த வளர்ச்சி நம்மளுடைய சபைகளுக்கு வரும்? கண்டிப்பாக வளரணும். அது ஒரு வளர்ச்சி.
நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வளர வேண்டும். மற்றவர்களிடத்திலிருந்து வாங்கி கொண்டு இருக்கிற அளவுக்கு மட்டுமே நாம் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் நாம் மற்றவர்களிடத்திலிருந்து வாங்கி கொள்ளக்கூடியவர்களாய் அல்ல, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நாம் படிக்க போகிறோம். இந்த சபை என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், அந்த 13ஆம் அதிகாரத்தில் சவுல் ஆகிய பவுலோ பர்னபாவையும் ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் அங்கே திருவுளம் பற்றினார். அவர் பேசினபடி அந்தியோகியா சபையானது பவுல் பர்னபா என்கிற இந்த இருவரை அந்தியோகியா சபையிலிருந்து அங்கே சுவிசேஷ பிரயாணத்துக்கு அங்கே அனுப்பினார்கள். பிரியமானவர்களே, பவுலும் பர்னபாவும் இந்த சபையிலிருந்து புறப்பட்டு போய் தான் தேவனுடைய வார்த்தையை பல இடங்களில் பிரசங்கித்தார்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி ஒரு சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அப்போது ஒரு சத்தியம் போகணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு பங்கு ஒரு சபைக்கு இருக்கிறது. சபையே வேண்டாம், அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் கூடிக்கங்க. இன்றைக்கு குவாரண்டைனால் நாம் கூடுறோம். ஆனால் பொதுவாகவே இந்த கொரோனா வைரஸ்க்கு முன்னாடி இப்படிப்பட்ட உபதேசத்தை அநேகர் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறாங்க. நோ சர்ச், சபையே வேணாம், வீட்டில் கூடுறது தான் சபை, நீங்கள் மொத்தமாகவே கூடக்கூடாது. அப்படின்னா இந்த அந்தியோகியா சபையில் இருந்து எப்படி 2 பேர் ஊழியத்திற்காக அனுப்பப்பட்டிருப்பார்கள் என்பதை யோசிச்சு பாருங்கள். 2 பேர் அங்கே அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் தேவனுடைய வார்த்தையை பல இடங்களில் பிரசங்கித்து மீண்டும் அந்தியோகியாவுக்கு வந்தாங்க. அப்போ அவ்வளோ வருஷம் அங்கே கூடி இருந்தாங்க சபை. பாருங்கள், அவங்க வந்து என்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் 14ஆம் அதிகாரம் 26, 27 பாருங்கள். அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். வந்து அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே அநேக நாள் சஞ்சரித்தார்கள். அன்பானவர்களே, அப்போது அந்தியோகியா பகுதிக்கு அங்கே வந்து என்னெல்லாம் அவங்க ஊழியம் செய்தாங்க என்பதை அவங்களுக்கு சொல்லி அங்கே சந்தோஷப்பட்டு அங்கே வாழ்ந்தார்கள். ஆகவே ஒரு சபையானது அங்கிருந்து சுவிசேஷத்தை மற்ற இடத்துக்கு கொண்டு போவதற்காக பிரயாசப்பட வேண்டும். அப்போது இன்றைக்கு சபையாக கூடக்கூடியவர்கள் இந்த அந்தியோகியா சபையை போல நாம் கூடுகிற சபையிலிருந்து எத்தனை பேருக்கு அல்லது எத்தனை பகுதியில் ஊழியங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சபையாக அந்தியோகியா சபை இருந்தது. அந்தியோகியா சபையில் இருந்து புறப்பட்டு போய் தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்தார்கள். இப்போ நாம் கூடி வருகிற சபை யோசிச்சு பாருங்கள், எத்தனை ஊழியக்காரர்களை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம், எத்தனை பிராந்திய சபைகள் அங்கே ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஏன் இதெல்லாம் நாம் படிக்கிறோம்? கண்டிப்பாக ஒரு சபை செய்யணும். பெரிய கட்டடம் கட்டி கொள்வதோ அல்லது இத்தனை பேருக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுத்தோம் என்பதோ அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் எத்தனை ஊழியங்கள் நாம் கூடுகிற சபையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, எத்தனை ஊழியங்களை ஏற்படுத்தி நீங்கள் நடத்திக்கங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இதை இலக்காக வைத்து ஒரு சபையானது வளர வேண்டும். நாம் மட்டும் கூடுகிறோம், அவ்வளோதான், வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படி நினைக்கக்கூடாது. உங்களுடைய இலக்கு பெருக வேண்டும், உங்களுடைய வளர்ச்சி அதிகமாக வேண்டும். சிந்திக்கணும் இதெல்லாம். ஏன்னா அந்தியோகியா சபையானது இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு சபை அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்தியோகியா சபை அதுக்கு ஒரு உதாரணம். செத்த சபையாக இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் சொல்கிறாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோ செத்தவனாக இருக்கிற. உயிரோடு இருக்கிற, ஆனால் செத்த சபை. எந்த ஆக்டிவிட்டிஸும் அந்த சபையில் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனை நடக்குது, ஆனால் ஊழியம் செய்கிறது இல்லை, சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை, ஆத்துமாக்களை போய் பார்க்கறது இல்லை, மூப்பர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை அந்த சபையில் இல்லை, மற்ற இடங்களுக்கு அந்த சபையின் மூலமாக வசனம் போகணுன்ற அந்த யோசனை இல்லை, பிரசங்கியாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற திட்டம் இல்லை. அது செத்த சபை. உயிருள்ள சபையாக இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த சபை எல்லா விஷயத்துலேயும் அது உண்மையாகவே ஆட்டிடியூட் சரியாக இருக்கும். உயிருள்ள சபையாக இருக்கும்.
அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உயிரோடு இருக்கிற மனுஷன் நாம் கை அசையுது, கால் அசையுது, கண்கள் எல்லாம் பார்க்கிறது, வாய் பேசுகிறது. செத்து போனவர் அப்படியே இருப்பார் பார்த்தீங்களா? நிறைய சபைகள் இன்னைக்கு செத்து போன நிலைமையில் இருக்கிறது. உயிர் அடைய வேண்டும், மீண்டும் எழுந்து கொள்ள வேண்டும். ஒரு சபையானது, சபைனா சில நேரத்தில் ஊழியக்காரரை மட்டும் நாம் குற்றம் சொல்லக்கூடாது. சபை என்ன செய்கிறோம்? சோர்ந்து போயிருக்கிற சகோதரரை நீங்கள் தேற்றுங்க, வாங்க பிரதர் நம்ம ஊழியம் செய்யலான்னு சொல்லுங்கள். ஒரு சபை வளர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சபையாகத்தான் அந்தியோகியா பகுதியில் கூடின சபையானது அங்கு இருந்தது. இப்போது நாம் தொடர்ந்து கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு நாம் கடந்து போகலாம். இந்த அந்தியோகியா சபைக்கு பேதுரு வந்தபோது என்ன நடந்தது? அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். யார் மேலே குற்றம் சுமந்தது? பேதுருவின் மேலே. என்ன குற்றம்? அடுத்த வசனத்தில் படிக்கலாம். ஏதோ ஒரு குற்றம். இந்த குற்றம் சுமந்ததினாலே நான் முகமுகமாய் அவனை எதிர்த்தேன். கடந்த பாடத்திலே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜூனியர் சீனியர் என்கிற பாகுபாடு கிடையாது. இதை நான் சொன்னேன். இப்போது நிறைய பேர் இந்த பேதுருவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு போப்புன்றாங்க. இன்றைக்கி போப் என்று சொல்லக்கூடியவர் எங்கே இருக்கிறாரு, எப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறார், ரைட்டுங்களா? இப்போது அது ஒரு அரசாங்கம், பூமிக்குரிய அரசாங்கம் போல தான். ஒரு போப்பு இருப்பார், அவருக்கு கீழே ஒரு சிலர் இருப்பாங்க, அவருக்கு கீழே ஒரு சிலர் நிர்வாகிகள் இருப்பாங்க. இது ஒரு ரேங்க் படி வரும். ஆனால் உண்மையாகவே 1ஆம் நூற்றாண்டில் அப்படி இருந்ததா? அப்படி இல்லை. பேதுரு இங்கே அந்தியோகியாவுக்கு வந்தபொழுது அவர் மேல் குற்றம் சுமந்ததினாலே முகமுகமாக எதிர்த்தார். இன்றைக்கி அப்படி எதிர்க்க முடியுமா? போப்புக்கிட்ட போயிட்டு நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் இது தவறான உபதேசத்தை போதிக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தைரியம் இன்றைக்கி இருக்குதா? யாராவது கேட்க முடியுமா? இன்றைக்கி நிறைய பேர் உண்மையாகவே பைபிள் வசனம் பேசக்கூடியவர்களை நீங்கள் தப்பாக பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு கேட்கக்கூடிய தைரியம் இல்லை. எங்கேருந்து போப்பை போய் நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு சாதாரண ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணக்கூடியவரை போய் நீங்கள் ஏன் இப்படி ஒரு தவறான உபதேசத்தில் இருக்கிறீங்க? பைபிளில் கிளியராக இருக்குது விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு, ஆனால் நீங்கள் சிலைக்கு முன்னாடி கையை கூப்பி கொண்டு வணங்கி கொண்டு இருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு சாதாரண நபரையே கேட்க முடியாதவர் மேலே அதிகாரத்தில் உள்ள நபரை எப்படி அவர் கேட்க முடியும்? இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகமே இன்றைக்கி இல்லை. அப்படிப்பட்ட சபைகளில், மனித உபதேசங்களை போதிக்கக்கூடிய சபைகளில் அப்படிப்பட்ட ஒரு முறையே இல்லை. ஆனால் பைபிளில் அப்படி இல்லை. சத்தியத்திற்கு விரோதமாக யார் நடந்தாலும் நாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் அவர் திருத்தும்படி தான் கேள்வி கேட்கணும். வெறுமனே அவரை குற்றம் சாட்டி அவரை அழித்து விடும்படி கேள்வி கேட்கக்கூடாது. அவரை திருத்தும்படி கேள்வி கேட்கலாம். சத்தியத்தின்படி மற்றவர்கள் நடக்கும்படி நாம் கேள்வி கேட்கலாம். அப்படி தான் பவுல் இங்கே கேள்வி கேட்டார். அப்போது கேள்வி கேட்கக்கூடிய உரிமை, தவறு செய்கிறவர்களை கடிந்து கொள்ளக்கூடிய முறை கண்டிப்பாக வேதத்தில் உண்டு. நீங்களும் அப்படி யோசிக்கணும். இப்படி பைபிளில் இப்படி தான் இருக்குதுன்னா பயந்துடக்கூடாது. ஐயாவை போய் எப்படி நாம் கேள்வி கேட்குறது? இவரை போய் நாம் கேள்வி கேட்க முடியுமா? அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக நாம் கேள்வி கேட்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் சீனியாரிட்டி அடிப்படையில் பார்த்தீர்களானா பேதுரு தான் பெரியவர். ஏன்னா அவர் சொல்லலாம் பவுல்கிட்ட, நான் யார் தெரியுமா, எவ்வளோ வருஷமாக நான் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தேன் தெரியுமா, நான் தான் முதல் பிரசங்கம் பண்ணி 3000 பேர் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள் தெரியுமா, நீ எனக்கு புத்தி சொல்கிறியான்னு சொல்லலாம். ஆனால் யாராக இருந்தாலும் தவறு செய்யும் பொழுது கேட்கலாம். பவுல் அங்கே கேட்டார். எப்படி கேட்கணுன்றதை நான் பின் வரக்கூடிய பாடங்களில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்பொழுது நாம் கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் படிக்கும்படி கடந்து செல்வோம். பேதுரு எப்படிப்பட்டதான ஒரு குற்றத்தை செய்தார் என்ற ஒரு காரியத்தை பவுல் இங்கே பயன்படுத்துகிறார் பாருங்கள். எப்படியெனில், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். அன்பானவர்களே, பேதுரு இங்கே எப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செய்தார் என்பதை பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். கவனித்து பாருங்கள். யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அதாவது இப்போது பேதுரு அந்தியோகியாவில் கூடுகிற பிராந்திய சபையினிடத்தில் அங்கே வந்திருக்கிறார். அங்கே புறஜாதி மக்களும் உண்டு,
யூதர்களும் உண்டு. இப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக அங்கே இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த வேறுபாடும் கிடையாது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஆணென்றோ இல்லை, பெண்ணென்றோ இல்லை, யூதன் என்றோ இல்லை, கிரேக்கன் என்றோ இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சமந்தான் இல்லைங்களா? இப்போது பேதுரு அப்படி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். இப்போது யாக்கோபின் இடத்திலிருந்து வந்த சில சகோதரர்கள், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் மாம்சப்படி இவங்க யூதர்கள், சரிங்களா, கிறிஸ்தவர்களானா. இப்போ இவங்க வராங்க. இவங்க வந்த உடனே இவர் சாப்பிட்டு கொண்டிருந்த பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு பயந்து. ஏன் பயந்தார் பாருங்கள். அந்த என்னதான் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வந்தாலும் சில மாம்ச காரியங்கள், சில பாவ காரியங்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து அது இன்னும் விலகி போகாமே இருக்கும். அந்த பயம். இப்போது கிறிஸ்துவுக்குள்ளே ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இல்லை ஒரு பிரிவினை சபையிலிருந்து கிறிஸ்துவின் சபைக்குள்ளே ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா, அப்படிப்பட்ட நாமகரண கூட்டத்தாரை சார்ந்த சில பேர் பார்த்தாங்களான்னா, ஐயோ என்ன இந்த சபைக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் சில பேருக்கு வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு பயம் இது. மாம்ச காரியங்களிலே சிக்கி கொண்டிருந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அதே அந்த மாம்ச காரியங்களில் ஈடுபட்டிருந்தவர்கள் பார்க்கும்பொழுது ஒரு வித்தியாசமான யோசனை வரும் இல்லைங்களா? அந்த பயம் இது. இப்போ பேதுரு யாக்கோபின் இடத்திலிருந்து வந்த சில சகோதரர்கள் இவர் இங்கே புறஜாதி மக்களுடனே சாப்பிட்டு கொண்டிருந்ததை பார்த்து தப்பாக நினச்சிருவாங்களோ? ஏன்னா பேதுரு உட்பட யூதர்கள் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னாடி அந்த சட்டத்திட்டங்களுக்கு அவங்க ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க. அதாவது யூத முறைமையின்படி ஒரு யூதன் புறஜாதி மக்களோடு சாப்பிடக்கூடாது. இப்போ கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி ஒரு ஜெபித்துட்டு என்ன வேணாலும் சாப்பிடலாம், யார் கூட வேணாலும் சாப்பிடலாம் இல்லைங்களா? வசனம் அப்படி தான் சொல்லுது நமக்கு. புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி இவர் அங்கே கிறிஸ்தவர்களோடு இன வேறுபாடோ நிற வேறுபாடோ அங்கே பார்க்கக்கூடாது. எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் ஒன்றாக இருக்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் பேதுரு என்ன பண்ணிட்டார்னா அதை மறந்துட்டார். அதை மறந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே விட்டு அங்கே விலகி பிரிந்தார். பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான காரியமாக இருக்கிறதுன்றதை நீங்கள் பாருங்கள். முதல் புறஜாதி மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தது பேதுரு தான். அவர்கள் கொர்நேலியு வீட்டாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கொர்நேலியு வீட்டாருக்கு அவர் பிரசங்கிக்கும் பொழுது என்ன சொன்னார்ன்றது ஏற்கனவே கூட நாம் படிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 34-35. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு பேசுகிறார். இனிமேல் யூதன் என்றோ இல்லை, கிரேக்கன் என்றோ இல்லை, யார் நீதியை செய்கிறாங்களோ அவங்க தான் தேவனுக்கு உகந்தவன்லாம் சொல்கிறாரு. ரெண்டாவது, அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்தானம்லாம் பெற்ற பிறகு அவர்களோடு சாப்பிட்டு அவர்களோடு ஐக்கியமாக இருந்தாராம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவர் எருசலேமுக்கு போகும்பொழுது அது வரைக்கும் எருசலேமில் உள்ளவர்களுக்கு தெரியாது, புறஜாதி மக்களுக்கும் இந்த ரட்சிப்பு இருக்கிறது. கொர்நேலியு வீட்டாருடைய நிகழ்ச்சி முடிந்து எருசலேமுக்கு போகும்பொழுது இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது. என்ன குற்றச்சாட்டுனா, அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏற்கனவே இவர் புறஜாதி மக்களோடு சாப்பிட்டார் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு. அதை குறித்து வாக்குவாதம் உண்டான போது 4வது வசனத்தில் பேதுரு ஆரம்பித்து சொல்கிறாரு, இல்லை நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க, நான் ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன், ஞான திருஷ்டி அடைந்தேன், எல்லாவற்றையும் அடித்து புசின்னு ஒரு சத்தம் வந்தது, நான் தேவனே நான் தீட்டானது ஒன்றை நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தமாக எண்ணாத என்ற வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதனால் நான் அதை என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்தார், கொர்நேலியு உங்களை கூப்பிடுறாருன்னு சொன்னார். நான் போய் கொர்நேலியு வீட்டார்கிட்ட போய் தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணி அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, புறஜாதிகளுக்கும் இந்த ரட்சிப்பின் திட்டம் போயிருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் அங்கே சந்தோஷப்பட்டாங்க. இப்படி தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்ட பேதுரு தான் இந்த அந்தியோகியாவில் அங்கே மாய்மாலம் செய்கிறார். சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர் சாப்பிட்டு கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் அங்கிருந்து வந்த சில யூதர்களை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணிட்டார்னா, நமக்கு ஒரு வசனம் இருக்குது, பயந்து விலகி சென்றார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உறுதியுள்ள வாழ்க்கை. ஆமாம்,
நீங்கள் யார்? நான் ஒரு கிறிஸ்தவன். வைராக்கியமாக வாழணும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மாம்ச வாழ்க்கை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அழுத்து போடக்கூடாது. சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்கள். அதை நாம் இந்த கலாத்திய நிருபம் 2:20 நாம் படிக்க போகிறோம். என்றைக்கு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்றைக்கு பாவ மனுஷனை முழுவதுமாக நான் அழிச்சிடணும். ரோமர் 6:2 நாம் படிக்கிறோம், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? பாவ மனுஷன் செத்து போயிடணும். அது கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கலாம், பாரம்பரியத்தின் அடிப்படையில் இருக்கலாம், பாவத்தின் அடிப்படையில் இருக்கலாம், கள்ள உபதேசத்தின் அடிப்படையில் இருக்கலாம். அவன் செத்து போயிடணும். அவர் ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும்பொழுது அவர் ஒரு புதிய மனுஷன். இப்போ அந்த புதிய மனுஷன் புதிய ஏற்பாட்டு சட்டம் சொல்லக்கூடிய முறைமையின்படி தான் அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பழைய வாழ்க்கையெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போது இது ஒன்றும் எரேசர் எடுத்து அழிச்சிடுறது இல்லை இல்லைங்களா? சில நேரத்தில் அந்த பழைய வாழ்க்கையை இனிமேல் நாம் செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருந்தாலும் சில பேருக்கு அந்த மறுபடியும் அந்த எண்ணம் வரும். உதாரணமாக, ரோட்டில் நின்று பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தவர் இப்போ ஞானஸ்நானம் எடுத்துட்டாருன்னா அந்த பிரச்சனை வராத வரைக்கும் அவர் நல்லவராகவே இருப்பார். திடீர்னு அந்த சண்டை போடக்கூடிய சூழ்நிலை வந்த உடனே அவருடைய வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வரும். என்ன காரணம்? அப்போ அவர் வசனத்தின்படி தன்னை கட்டுப்படுத்தாமல் அந்த பாவமானது தன்னை கட்டுப்படுத்த ஒப்பு கொடுத்துட்டார். அந்த நிமிஷம், அதாவது சில சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலையை நாம் கட்டுப்படுத்தணும். சூழ்நிலை நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது. புரிஞ்சுக்கங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் கிறிஸ்தவன். ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 10:32-33 சொல்கிறார், மனுஷர் முன்பாக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ணியிருக்கிறோம். என்னென்ன அறிக்கை பண்ணோம்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு தான் அறிக்கை பண்ணோம். அதில் என்ன இருக்குது? அந்த அறிக்கை வெறும் அறிக்கை அல்ல. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்று நாம் பண்ணுகிற அறிக்கையில் நான் மரண பரியந்த கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய குமாரனை பற்றி கொண்டிருப்பேன் என்று நாம் செய்கிறோம். ஏன்னா அப்படி பண்ணுகிறவர் தான் மறுதளிக்க மாட்டார். வெறும் வாயின் வார்த்தைகளினாலே அறிக்கை எடுக்கிறவர் மறுதளிச்சிருவார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீ ஒரு கிறிஸ்தவன்னு சொன்னால் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா நான் கிறிஸ்தவன் இல்லைன்னு ஈஸியாக மறுதளிக்கிறாங்க. பல இடங்களிலே மக்கள் கிறிஸ்துவையும் தேவனையும் ஆவியானவரையும் மறுதளிக்கிறார்கள். மற்ற நேரங்கள்லாம் கரெக்டாக இருப்பாங்க. நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், சபை கூடி வரேன். அந்த சூழ்நிலை வரும்பொழுது அவர்கள் ரொம்ப சுலபமாக மறுதளிச்சிருவாங்க. என்ன காரணம்னா அந்த மாம்ச எண்ணங்களை அவங்களால கட்டுப்படுத்த முடியல. அப்போ நான் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒரு சண்டைன்னு வரும்பொழுது அவர் அங்கே போயிடுறாரு. ஒருத்தர் நல்ல விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். ஒருத்தர் சொல்கிறார், ஒரு சின்ன பொய் சொல்லி ஒரு பணம் சம்பாதிக்கணும், அதை நீ செஞ்சு கொடுத்துரு, கொஞ்ச நேரம் தான், அதை நீ செஞ்சு முடிச்சுட்டா உனக்கு இவ்வளோ காசு வரும். இப்போ அவர் யோசிக்கிறார், நான் பண்ணலாமா பண்ண வேணாமா? சரி, அந்த ஒரு சூழ்நிலைக்கு தானே நான் பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிப்பதற்காக அவர் கிறிஸ்தவன் என்பதை அங்கே வித்து விடுகிறார். பிரியமானவர்களே, அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த சூழ்நிலை நமக்கு வந்தாலும் நாம் யாருன்றதை அந்த நேரத்தில் நாம் நிதானிக்க வேண்டும், நிதானிக்கணும். இப்போது யோசிச்சு பாருங்கள், பேதுரு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அவங்க எருசலேமிலேருந்து சகோதரர்கள் வராங்க. வந்தாலும் அவர் நிதானமாக, அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாரு, அவங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தினாலே எல்லாரையும் ஒன்றாக்கி இருக்கிறாரு. யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ பிரிவினை இல்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. எந்த யோசனையும் இவருக்கு இல்லாமல் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் இவருக்குள்ளே அந்த மாம்ச எண்ணம் எட்டி பார்த்துடுச்சு. இவங்கெல்லாம் நம்பாளுங்க, இவங்கெல்லாம் வேறு மக்கள் என்ற எண்ணம் அவருக்கு வந்ததுனால அவங்க உட்கார்ந்து கொண்டிருந்த அவர் விலகி பிரிந்தார். சில நேரத்தில் மனுஷன் மேலே நமக்கு இருக்கக்கூடிய பயம் அவிசுவாசத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கலாம், கனத்தை கொடுக்கலாம். ஆனால் மனுஷனுக்கு நாம் தேவனை காட்டிலும் அதிகமாக பயப்படக்கூடாது. மனுஷன் என்ன செய்வான்? எபிரேயர் நிருபம் 13 உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படி சொல்லிட்டு 6 சொல்கிறாரு, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ, இந்த மனுஷன் நமக்கு ஏதாவது செஞ்சிருவானோ,
இதை பார்த்துட்டு போய் வீட்டில் சொல்லிடுவாரோ? பயம். நிறைய பேர் மனுஷன் மேல் உள்ள பயத்தினாலே தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை மறுதலிக்கிறார்கள். கிறிஸ்தவுக்குள் வாழக்கூடிய வாழ்க்கையை மறுதலிக்கிறார்கள். பேதுருவை போல நிறைய பேர் நடிக்கிறார்கள். இங்கே வந்தால் இதுக்கேற்ற மாதிரி, அங்கே போனால் அதுக்கேற்ற மாதிரி. இந்த வேஷம் போடக்கூடிய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழக்கூடாது. பாருங்கள், மீண்டும் நீங்கள் கலாத்தியர் நிருபத்துக்கு கொண்டு போயிடுங்க. இப்படிப்பட்டதான ஒரு மாய்மாலத்தை பேதுரு அங்கே செய்தார். விட்டு விலகி தனியாக போய் நின்றுட்டார் கூட்டத்தில். யாரோ பொறுத்துற போல் இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தவர் அவங்கள பார்த்தோன்னே பயந்து போய் ஓரமாக அங்கே நின்று கொண்டார். பாருங்கள், தொடர்ந்து நீங்கள் கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 13வது வசனம் பாருங்கள். மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். பாருங்கள், இந்த பாவம் என்பது, பலவீனம் என்பது அது ஒரு வைரஸ் மாதிரி. ஒருத்தரை பிடிச்சதுன்னா அதுக்கு அடுத்து அப்படியே லைனாக எல்லாரையும் பிடிச்சிடும். ஒரே வீட்டில் 13 பேர் 14 பேர் கூட இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்படுகிறாருன்னு நாம் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? என்ன காரணம்? ஒருத்தருக்கு வந்ததுன்னா அந்த ஒருவர் மூலமாக மற்றவர்களுக்கு அது வருது. இந்த பாரம்பரியம், கள்ளோபதேசம், இப்படிப்பட்ட அவிசுவாசமான பலவீனங்கள் கூட அப்படி தான். ஒருவர் அப்படிப்பட்ட கள்ளோபதேசத்துக்கு போயிட்டாருன்னா கூட இருக்கிறவர் அங்கே போயிடுவார். பயம், அல்லது அவர்களே போயிட்டாங்களேன்ற ஒரு எண்ணம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பேதுரு இப்போ ஒரு முக்கியமான நபர், பேதுருவே போயிட்டாருன்னா நம்ம நிலைமை என்ன? அதனால் கூட இருக்கிறவங்கள என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஓரமாக போய் நின்று கொண்டாங்க. பிரியமானவர்களை, ஏன் நாம் மனுஷன் மேலே விசுவாசம் வைக்கக்கூடாது தெரியுங்களா? சில பேர் சொல்லுவாங்க, சில பேரை பார்த்து, பிரதர் நீங்கள் பேசுகிறது ஆண்டவர் பேசுகிற மாதிரியே இருக்குது. அது தப்பு. மனுஷன்தான், மனுஷன் ஆண்டவராக முடியாது. அப்படி நாம் சொல்கிறதுனால தான் அந்த மனுஷன் ஆண்டவரை போல நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. எப்போவே மனுஷனை கடவுளாக வச்சு பார்க்காதீங்க, அது தவறு. மனுஷன் தேவனுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன், யாராக இருந்தாலும் சரி. ஒருவேளை அவருடைய வயதுக்கு மரியாதை கொடுக்கலாம், தப்பு இல்லை. முக்கியத்துவம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. பட் அவர் கடவுள் இல்லை. இப்போது பேதுரு முக்கியமானவராக இருக்கிறார். பேதுரு அப்படி ஓரமாக போய் நின்ற உடனே கூட இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சிடறாங்கன்னா அப்படியே போய் நின்றுடுறாங்க. பயம், மனுஷன் மேலே உள்ள பயம். இன்றைக்கி நிறைய சபைகளில் ஒரு மூத்த சகோதரர் இருப்பாரானா அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், ஜனங்கள் இன்னும் கூட்டம் அதிகமாக வரலையே, என்ன செய்யலாம்? சரி, ஒரு கள்ள உபதேசத்தை கொண்டு வந்துடலாம், ஏதாவது ஒரு கள்ளோபதேசத்தை கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் எல்லாம் இப்போ சைலண்ட்டாக இருக்கிறாங்க. நீங்கள் பொதுவாக கிறிஸ்துவின் சபையாக கூடக்கூடிய ஆராதனைகளை கவனித்து பார்ப்பீர்களானா அமைதியான முறையில் அங்கே பிரசங்கித்து ஜபம் பண்ணி எல்லாமே அங்கே நடந்து கொண்டு இருக்கும். இப்போ ஒருத்தர் பார்க்குறாரு, ஒரு உற்சாகமே இல்லையே, சரி என்ன செய்யலாம்? எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்கள், எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி அவர் எங்கேருந்து வந்திருப்பாருன்னு நீங்கள் பார்த்தீங்களான்னா ஒரு பிரிவினை சபையிலேருந்து வந்திருப்பார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் நடுவில் ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த முறை பைபிளில் இல்லையே, எங்கே இல்லையே இது பைபிளில். நடுவில் நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கன்ற வார்த்தை இல்லையே. இது எங்கேருந்து வந்தது? மனுஷனுடைய உபதேசம். இப்போ இதை ஒரு பெரிய சகோதரர் அல்லது மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய சகோதரர் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஆமாம் சொல்லுவாங்க. அவரே ஐயாவே சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? ஐயாக்களை பின்பற்றாதீர்கள், ஆண்டவருடைய வசனங்களை பின்பற்றுங்கள். ஐயாக்களை பின்பற்றதை விட கிறிஸ்துவின் வசனங்களை பின்பற்றுங்கள், அதுதான் உங்களை நித்திய ஜீவனுக்கான வழியை காட்டக்கூடியது. ஐயாக்களை பின்பற்றி போனால் அவங்க சொல்லக்கூடிய எல்லா கள்ளோபதேசத்தை பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை கூட இல்லாமல் போய்டும் நம்ம. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த உபதேசமோ அது வசனத்தின்படி இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இங்கே அப்படி தான், பேதுரு தனியாக போய் நின்ன உடனே கூட இருந்த யூதர்களோ அப்படியே போய் நின்றுட்டாங்க. இதில் மிக வருத்தமான ஒரு காரியம் என்னென்னா, அந்த 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவர்களுடைய மாயத்தினாலே, மாயனா ஏமாற்றுவது, தந்திரம் செய்வது, நடிப்பது,
பேதுரு முன்னாடி நின்றுட்டாரு, கூட இருக்கிற சில யூத சகோதரர்கள் அங்கே போய் நின்று கொண்டாங்க. அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டு போனார். பர்னபா இவர் கூட இருக்கிறார், பவுல் கூட. பர்னபாவை என்ன செய்கிறார்னா அவங்களோட போய் ஓரமாக நின்று கொண்டார். எப்படி பாருங்க, ஒரு சில நேரத்தில் அதிகமான கூட்டம் எங்கே போகுதோ அதுதான் உண்மைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது தவறு. இந்த இடத்துல பாருங்கள், இப்போ பேதுரு மற்ற யூதர்கள் ஏன் பர்னபாவும் அந்த டீமில் போயிட்டார், இப்போ இவர் மட்டும் சிங்கிளாக நிற்கிறாரு. இப்போ இது யார் சொல்லக்கூடிய உபதேசம் சரியான உபதேசம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பல நேரத்தில் கூட்டம் சேர்ந்துட்டோன்னா நாம் சொல்கிறது தான் கரெக்டுன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, சத்தியத்தின்படி தைரியமாக தனி நபராக இருந்தாலும் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் போயிட்டாங்க, பவுலுக்கு மட்டும் என்ன? இப்போது பாருங்கள், பேதுரு போயிட்டார், அவர் தான் முக்கியமானவர். பேதுரு போயிட்டார், அவர் தான் முதல் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவர். கூட இருந்த யூத சகோதரர்களும் போயிட்டாங்க, பர்னபாவும் போயிட்டார். இப்போ பவுலுக்கு மட்டும் இங்கே என்ன வேலை? எல்லாரும் போயிட்டாங்க, நம்மளும் போய் அப்படி லைனில் நின்றுக்கலாம். ஏன்னா அவரும் ஒரு யூதன் தான், அவர் ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர் தான், நம்ம போய் நின்றுக்கலாமே அப்படின்னு மற்றவர்களோடு சேர்ந்து அவர் போகவில்லை. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் உண்டு. என்ன வசனம் அப்படின்னா, யாத்திராகமம் புத்தகத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் உண்டு. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. பாவம் செய்வதற்கு திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. நிறைய பேர் செய்கிறாங்கன்ட்டு நீங்களும் அந்த பாவத்தில் போய் சேர்ந்துடாதீங்க. சுவிசேஷ புத்தகத்தில் நாம் படிக்கிறோம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இப்போ பவுல் அந்த சூழ்நிலைக்காக தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை, அவர் மாயம் செய்யவில்லை, உறுதியாக நிற்கிறார் சத்தியத்தில். இதுதான் வசனன்னு அவர் உறுதியாக இருக்கிறார். பேதுரு போனாலும் அவர் கவலை இல்லை, பர்னபா போனாலும் கவலை இல்லை, யார் போனாலும் கவலை இல்லை. இந்த ஒரு சூழ்நிலைக்காகத்தான் பேதுருவை அவர் முகமுகமாய் எதிர்த்தார். நீங்கள் செய்கிறது தப்புனார். ஏன் நீங்கள் இப்படி பிரிஞ்சு போனீங்கன்னாரு. பிரியமானவர்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கிறிஸ்துவுக்காக நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, இல்லை மற்றவங்க போகிறது போல நாம் மாயம் செய்து கொண்டு போகிறோமா? இன்றைக்கி மிக ஒரு வருத்தமான காரியம் என்னென்னா, பல சகோதரர்கள் இந்த ஊழியங்களில் ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பொய்யான கணக்குகள், பொய்யான ஞானஸ்தான கணக்குகள், பொய்யான ஊழியங்கள், இப்படியெல்லாம் காட்டி தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் ஆவியானவரையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இது குறித்து கண்டிப்பாக ஒரு நாள் நாம் கணக்கு கொடுத்தாக வேண்டும். இதில் என்னன்னா, வழிநடத்தக்கூடிய முதல் நபரும் ஏமாத்துறாரு. கூட இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பின்னாடியே போகலாம், நம்ம எதுக்கு வம்பு, அவர் சொல்கிறதே சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை இல்லையே, பிரதர் நீங்கள் அந்த ஊழியமே செய்யலையே, அதனால் என்னங்க, நம்ம ராத்திரியில் எல்லா நேரமும் ஊழியம் தானே செய்கிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியமானவர்களே, ஊழிய காரியத்திலேயே நாம் பொய் சொல்லுவோமானா அப்போது அதை கேட்கிற மக்கள் எப்படி உண்மையாக இருப்பாங்க? இப்போது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஊழியம், என்ன ஊழியம்? ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாம் ஒரு ஊழியம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக நான் ஊழியம் செய்யும் பொழுது சரியான விதத்தில் நான் எத்தனை பேரை பார்க்குறேன், எத்தனை பேரை சந்திக்கிறேன், எத்தனை பேருக்கு வசனம் சொல்கிறேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் நான் பொய்யான கணக்குகளை கொடுத்து ஊழியம் செய்வேனானா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவரோடு கூட இருக்கிறவர்களும் மொத்தமாக சேர்ந்து பொய் சொல்லுவாங்க. கரெக்டாக இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன். பொய்யான கணக்கு கொடுக்குறவர், அதாவது பொய்யான ஞானஸ்தான கணக்கு கொடுக்குறவர், அவர் கூட பொய்யாக தகவல் கொடுக்குறவங்க, இந்த ஊழியமே பொய்யாக மாறி போயிடும். இது ஒரு ஏமாற்றுதல் தான், இது ஒரு மாய்மாலம் பண்ணுறது தான். இந்த மாய்மாலம் பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க? பணம் சம்பாதிக்க போகிறீங்களா? ஆட்களை சம்பாதிக்க போகிறீங்களா? இடத்த சம்பாதிக்க போகிறீங்களா? நித்திய ஜீவனை இழந்து போயிடுவீங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கு அப்படிப்பட்ட தவறு செய்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த ஊழியத்தை தேவனுக்காக செய்கிறோம், பணத்துக்காகவோ மனுஷனுக்காகவோ நாம் செய்கிறதில்லை. ஒருத்தர் செஞ்சார்னா அவர் பின்னாடி எல்லாரும் போய் லைனில் நின்று அவர் சொல்கிற ஆமாக்கு இவர் ஆமாம்,
ஒரு சிகப்பு கலரை காட்டி இது ப்ளூ கலரா, ஆமாம் ப்ளூ கலர்னு முதல்ல இருக்கிறவர் சொல்லிட்டா போதும், பின்னாடி இருக்கிறவர் எல்லாரும் ஆமாம் அது ப்ளூ கலர் தான் மனசாட்சிக்கு விரோதமாக போய் பேசுகிறார். இப்போ இங்கேயும் அப்படி தான் நடந்தது. ஆனால் பவுல் அப்படி இல்லை. நீங்கள் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது, அப்போ அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்தின்படி சரியாய் நடக்கவில்லை. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், வசனம் சொல்லுகிறபடி உண்மையும் நேர்மையுமாக நாம் ஊழியம் பண்ணலைன்னா யாருக்காக ஊழியம் பண்ணுறோம்? மனுஷனை பிரியப்படுத்தும்படி ஊழியம் செய்வோமானால் நாம் செய்கிற ஊழியத்துக்கு மார்க் 0. நாம் வேணால் 2000 ஞானஸ்தானம் 3000 ஞானஸ்தானம் கணக்கு கொடுக்கலாம். ஆனால் தேவன் ஒரு கணக்கு போடுவார் பாருங்கள், அதில் 0 நம்ம. உண்மை அதுதான். சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி நடக்கணும் ஒவ்வொருத்தரும். பெருமை, பட்டப்பெயர்கள், பிரிவினை சபையோரு ஐக்கியம், எத்தனையோ பேர் சத்தியத்திற்கு ஏற்றபடி நடக்கிறது இல்லை. சத்தியன்றதுக்கு தெளிவான ஒரு கண்ணாடி மாதிரி, அதில் கல்லடித்து உடைச்சிட்டு நான் சத்தியத்திற்கு ஏற்றபடி நடக்கிறேன்னு எப்படி சொல்கிறோம்? நம்ம சத்தியம் என்பது ஒரு தூய்மையான உடையை போல, அதில் நாம் பாவம், பெருமை, கள்ளபோதகம் என்ற சேற்றவாறு இறைத்து கொண்டு நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் எப்படி சொல்ல முடியும்? ஒரு உண்மையாக புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி நாம் வாழணும்னா வசனம் என்ன போதிக்கிறதோ, வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படி தான் வாழணும். சத்தியத்திற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வசனம் அறிந்தால் மட்டும் நித்திய ஜீவன் அல்ல, வசனத்தின்படி வாழ்ந்தால்தான் நித்திய ஜீவன். தொடர்ந்து பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி, இப்போ இந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்கனவே 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த 14வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் பேதுருவை எல்லாருக்கும் முன்பாக பேசினேன், கடிந்து கொண்டேன். இப்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, அப்போ நாம் தவறு செய்கிறவர்களை எல்லாருக்கும் முன்னாடி திட்டலாமா? நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு கிறிஸ்தவன் கடிந்து கொள்ளுதலிலும் ஒரு நியாயம் இருக்க வேண்டும், சரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். 2 விதமாக நாம் கடிந்து கொள்ளலாம். ஒன்று மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வசனத்தில் சொல்கிறாரு, ஒரு சகோதரன் தவறு செய்தால் முதல்ல தனிப்பட்ட முறையில் போய் சொல்லுங்கள், 2-3 பேரை கூட்டி கொண்டு போய் சொல்லுங்கள், சபையாக கூட்டிகிட்டு போய் சொல்லுங்கள், அப்படியே கேட்கலன்னா அவர் விட்டுருங்கன்னு சொல்லிட்டார். சில பாவங்கள் எல்லாருக்கும் முன்னாடி செய்யும் பொழுது எல்லாருக்கும் முன்னாடி நாம் கடிந்து கொள்ளலாம் தகுதியான வார்த்தைகளோடு. குடிச்சிட்டு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், சபை கூடி நாம் தேவனை தொழுது கொள்ளுகிறோம். அப்போ ஒருத்தர் வந்துட்டார். அப்போ என்ன செய்கிறேன்னா எல்லாருக்கும் முன்னாடி தான், பிரதர் நீங்கள் வெளியே போங்க, பிரதர் நீங்கள் குடிச்சிட்டு உள்ளே வரக்கூடாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது இதே ஆராதனை நடக்கும்பொழுது லேட்டாக ஒருத்தர் வராருன்னா மைக்கில் இருந்து அவரை நான் திட்டக்கூடாது, ஆராதனை ஒழுங்கு கெட்டு போயிடும், அது தவறு. முகமுகமாய் கடிந்து கொள்வது என்பதை பல சகோதரர்கள் தவறாக புரிந்து கொண்டு அவர்களை வாடா போடான்னு சொல்கிறது, மரியாதை இல்லாத வார்த்தைகளை பேசுவதுன்னு பேசிக்கொண்டிருக்கிறாங்க. கேட்டால் நான் பவுலை போல முகமுகமாய் கடிந்து கொள்கிறேன். ஒரு சகோதரனையோ சகோதரியையோ அவமரியாதையை பேசுவதற்கு யாருக்கு தகுதி கிடையாது. எல்லாரும் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அது தூஷணம். வாடா போடா, அவன், நீ, நாய், பேய், பிசாசு இதெல்லாம் திட்டுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நியாயமான முறையில் கடிந்து கொள்ளுங்க. இப்படி தவறு செய்யும்பொழுது இப்போ பவுல் எப்படி கடிந்து கொண்டார் பாருங்கள். யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையின்படி நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? இதில் ஏதாவது தவறான வார்த்தை இருக்குதா? அவன் இவன் இருக்குதா? உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? அப்படி இருக்குதா? பாருங்கள், தகுதியான வார்த்தைகளை திட்டுகிறதுனாலே தகுதியான வார்த்தைகளை பயன்படுத்தி கடிந்து கொள்ளுகிறவர் தான் தகுதியான ஊழியக்காரர். சரி, பாடத்துக்கு வரலாம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? யூதனாக இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல், நீ ஆக்சுவலாக உன்னுடைய பிறப்பின்படி யூதன் தான், யார்? பேதுரு. ஆனால் நீ இப்போ கிறிஸ்துவுக்குள் வந்து ஒரு கிறிஸ்தவனாய் நடந்து கொண்டிருக்கிற, புறஜாதி மக்களோடு நீ வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற, ரைட்டுங்களா? இப்படி இருக்கிற நீ புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, அவர்களோடு ஐக்கியமாக சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? இவர் எப்படி கட்டாயம் பண்ணார்?
அதாவது இப்போ என்னன்னா, எருசலேமிலிருந்து யூதர்கள் வந்தவுடன் ரட்சிக்கப்பட்ட புறஜாதி மக்களோடு சாப்பிட்டு கொண்டிருந்த பேதுரு அங்கே போய் ஓரமாக நின்றுட்டார்னா என்ன அர்த்தம்? அப்போ யூதர்கள் தான் முக்கியம், புறஜாதி மக்களாகிய நீங்கள் கூட விருத்த சேதனம் செய்து கொண்டு யூதர்களாக மாறிடணும் அப்படின்னு தானே அவர் சொல்ல வராரு. அதான் அர்த்தம். அது நீர் புறஜாதி முறைமையாக நடந்து கொண்டிருக்கிற எல்லாம் ஒன்று தான் நடந்து கொண்டு இருக்கும்பொழுது இப்போது மறைமுகமாக அவர் போய் அங்கே நின்னதுனால சொல்லாமல் ஒரு காரியத்தை பேதுரு போதிக்கிறாரா? என்ன? நீங்களும் வந்து விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்க, நீங்களும் யூதர் ஆகிடுங்க, அப்போ தான் உங்களோடு சாப்பிட்றதுக்கான தகுதி உங்களுக்கு வரும். இதை தான் அவர் கேட்குறார். இது நீ செய்யலாமா? இதை நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீ பண்ணலாமா? புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராக இருக்கிற நாமோ இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். சுருக்கமாக சொல்லணும்னா, யூதராக இருந்தாலும் புறஜாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால தான் நீதிமானாக முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக முடியாது. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால தான் நீதிமான்களாக முடியும். நாம் அப்படி தான் ஆகியிருக்கிறோம். இப்படி ஆகியிருக்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் அந்த ரட்சிக்கப்பட்ட புறஜாதியை யூதர் முறைமையின்படி நீங்கள் விருத்த சேதனை செய்து கொண்டால் மட்டும்தான் எங்களோடு உட்காந்து சாப்பிட முடியும் என்பதை போல நீ போய் அங்கே நிற்கிற. பேதுரு நேரடியாக அந்த வார்த்தையை போதிக்கலை, ஆனால் அவர் போய் நின்றதுக்கு அர்த்தம் அதுதான் பவுல் சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை நாம் படிக்கலாம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல என்பதை தொடர்ந்து அடுத்த பாடங்களிலே இன்னும் நாம் தெளிவாக படிப்போம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.